திரு பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. எங்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. இது மீண்டு வருவது மிகப்பெரிய ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இது கனவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கூட யோசிக்கிறோம், முடியல. அவ்வளோ பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மனிதனாக ஒரு உறவாக வாழ்ந்துருக்கிறார். எங்களோட ஒரு தலைவராகவோ ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாகவோ இல்லாமல் உறவாக உயிராக எங்களோட கலந்து எங்களோடவே வாழ்ந்திருந்தார். இன்றைக்கி அவர் இல்லை. இந்த செய்தி எங்களால் ஏற்க முடியாத ஒரு செய்தி. வேறு வழி இது ஏற்க வேண்டிய சூழல் இருக்கும். கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கும் அண்ணன். எங்களை விடவே அறிவாளியும் சமூக சிந்தனையாளரும் இந்த அரசையும் இந்த நாட்டினுடைய அரசமைப்பையும் புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க எங்களை விட நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னை சார்ந்த மக்கள்னா ஒரு சாதி ஆயிடும். என்னை சார்ந்த மக்கள்லாம் கிடையாது. எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு தான். சாதி அடையாளம் இல்லாத மனிதர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு எந்த சாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. நாங்கள் ஒரு பண்பாட்டில் உள்ள ஒரு அறிவுபூர்வமான மானுடத்தினுடைய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை எல்லா மனிதனும் சமம், மனிதநேயத்தோடு வாழணும் அப்படின்ற சிந்தனையோடு நாங்கள் பழகிறோம், வாழ்கிறோம். எங்களுடைய கொள்கையும் அதுதான். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன கொள்கையும் அதுதான். பிற ஒரு உயிரை மதிக்கணும், அவ்வளோதான் எங்களுடைய இது. ஜெய்பீம் என்ற முழக்கம் எங்களுடைய விடுதலையினுடைய அடையாளம். எங்களுடைய விடுதலையினுடைய அடையாளம் ஜெய்பீம். எந்த சாதிக்கான அடையாளம் கிடையாது. சாதிக்கிறதுக்காக போராடி எழுந்துக்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த வார்த்தை ஜெய்பீம். அது வேதனைக்குரிய விஷயம்தான். இருந்தாலும் அது சரி செய்ய வேண்டிய அரசனுடைய கடமை இல்லையா? அது சுட்டி காட்டுறதும் அதை பற்றி பேசுறதும் ஒரு தேவையான ஒரு விஷயம். மற்றபடி ஒரு அரச குற்றம் சொல்றதோ தனிப்பட்ட முறையில் கட்சி அடையாளம் வச்சு தாக்கிக்கிறதோன்ற விஷயம் கிடையாது. இன்னைக்கு இங்கே நடந்தது நாளைக்கு எங்கே வேணாலும் நடக்கலாம். அதை பாதுகாக்கிறது அரசனுடைய கடமையா இல்லையா? அதை தான் கேட்குறாங்க, எல்லாரும் வலியுறுத்துறாங்க. வேற ஒன்றும் இல்லை. படித்த இளைஞர்களுக்கு இழப்பு கிடையாது, இனி படிக்க போற இளைஞர்களுக்கு இழப்பு. இனி இந்த சமூகத்தினுடைய அடையாளம் ஒவ்வொரு தலைவரும் பிறக்கிறது கிடையாது, உருவாக்கப்படுறது தான் தலைவரெல்லாம். இந்த அடையாளங்களும் இந்த அவமானங்களும் இங்க இருக்கிற பிரச்சனையை ஒட்டி தான் ஒரு தலைமை உருவாகும். அதுதான் இங்க நடந்தது. எங்க எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அண்ணனா இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனா இருந்தாலும் சரி, பூவை மூர்த்தி எங்க அண்ணன் மூர்த்தி அண்ணனா இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்படியாக இங்கிருந்து மீண்டு வர ஒரு அடக்குமுறையிலிருந்து வெளிப்படுறது தான் தலைவனுடைய அடையாளத்தில் வெளியே நின்று கேட்டு எங்களுடைய போராட்ட எங்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான அடையாளமா இங்க இருக்குது. அப்படிதான் இருக்கிறாங்க.